வணக்கம் நண்பர்களே. 6 மாதம்தான் விஜய் ஆட்சி. நாள் குறித்த அனிதா ராதாகிருஷ்ணன். விஜயின் தாவேகா ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் எனவும் தாவேகா எம்எல்ஏக்கள் கூப்பிடாமலே திமுக பக்கம் வந்து விடுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். தாவேகா எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என்று காத்து கொண்டிருக்காங்க, அதை தடுப்பதற்காக தான் எங்களை காட்டி அவங்கள பயமுறுத்துறாங்க என பேசியிருக்கிறார். திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகா அரசையும் முதல்வர் விஜயும் கடுமையாக விமர்சித்து வரார். ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்திடும் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறி வரும் நிலையில் நேற்று அவர் அனல் பறக்க பல விஷயங்களை பேசியிருந்தார். அதாவது, ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாதத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கஞ்சா விற்கிறவனும் லாட்ரி சீட்டு விற்கிறவனும் எம்எல்ஏ ஆகிட்டு என்னைக்கு இந்த கட்சியிலிருந்து ஓடலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் கூப்பிட வேண்டியது இல்லை, தானாக வந்துடுவாங்க. இந்த கட்சி விளங்கவே விளங்காது, நாம் மாட்டிக்கிடுவோம் என்று குறைந்தது 2 மாதத்தில் வரப்போவது உறுதி. அந்த வகையில் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்குது. நம்முடைய ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார். யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவை விஜயால் அழிக்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. தலைவன் எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம், தொண்டன் அங்கேயே இருப்பான். யாரை உயிர்த்தால் சரியாக வரும் என்று தொண்டருக்கு தெரியும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவுடன் கைகோர்ப்பார்கள். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. திமுகவை அசைத்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அசைத்து பார்க்க முடியாது. நான் எப்போதும் சொல்வேன், இன்னும் 6 மாதத்தில் தாவேகா ஆட்சி கவிழும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். தாவேகா எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. அதை தடுப்பதற்காக எங்களை காட்டி அவங்களை பயமுறுத்துகிறாங்க. தமிழகத்தில் தாவேகா கூட்டணி ஆட்சி நடந்து வருது. விஜய் அரசுக்கு காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. விஜய்க்கு தனி பெரும்பான்மை இல்லை என்பதனால கூட்டணி ஆதரவோடு ஆட்சி நடத்திட்டு வரார். அதே நேரத்தில் விஜய் ஆட்சி எந்த நேரத்திலும் கவியும் என்று திமுக, அதிமுக ஆருடம் சொல்லிட்டு வருது. பெரும்பான்மை பெறுவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தாவேகா தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அதிமுக விமர்சித்து வரும் நிலையில் தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா எழுந்தப்பட்ட குற்றச்சாட்டு தமிழக அரசில் பரபரப்பு ஏற்பட்டது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அரசுக்கு எதிராக வாக்களிக்க கோரி ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதா குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் முன்ஜாமீன் பெற்றிருக்காங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டு இருப்பதாக இருந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அக்கட்சி எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் தானாகவே திமுக பக்கம் வருவாங்க என்று அனிதா சொல்லியிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது.